Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்பெஷல் சிக்கன் பட்டியாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் தயிர், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டிக்கிறலாம். இது கூட பாதி லெமன் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த பவுலை பிளாஸ்டிக் ராப் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறலாம். சிக்கன் ஊறட்டும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், பொடியா நறுக்கின 3 பூண்டு, பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்து இதை தாளிச்சுக்கிறலாம். இது கூடவே பொடியா நறுக்கின 3 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பொடியா நறுக்கின 2 தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், பொடியா நறுக்கின 1 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளியோட மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை 2 போர்ஷனா பிரிச்சுக்கிறலாம். ஒரு போர்ஷனை தனியாக பவுல் எடுத்து வச்சுக்கிறலாம். இதை நம்ம டிஷ்ஷில் பின்னாடி யூஸ் பண்ணுவோம். பேனில் மிச்சம் இருக்கிற மசாலா கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சுக்கிறலாம். 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பேனை தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது, கொஞ்சமாக கசூரி மேத்தி, கியூப்ஸாக கட் பண்ண 1 வெங்காயம், கியூப்ஸாக கட் பண்ண 1 கொடமிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறலாம். இது கூட நம்ம ஏற்கனவே பவுலில் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் தக்காளி மசாலா, கொஞ்சமாக அரைச்சி எடுத்த முந்திரி பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழிச்சு கிரேவி நல்லா திக்காயிருச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை இந்த கிரேவியோட சேர்த்துக்கிறலாம். கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் டிஷ் சிக்கன் பட்டியாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.